ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் 22. இதுதான் லாஸ்ட் எபிசோடும் கூட. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஹா, ஷிப்பிங் இவ எங்கே போயிட்டா? மறுபடியும் ஓடி போயிட்டாளா என்ன? இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்க்கலன்றாங்க. ஷிப்பிங் இல்லைங்க, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. என்ன யாரை கேட்டாலும் பார்க்கலன்றாங்க. இந்த பொண்ணை இல்லைம்மா, நான் பார்க்கல. அ, ஏதாவது தெரிஞ்சுதா? உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை மாஸ்டர், எனக்கும் எதுவும் தெரியல. ஒரு வேளை நம்ம வீடு ஃபுல்லாக ஏதாச்சும் சர்ச் பண்ணியிருக்கணுமோ? என்ன சொன்ன? வீடா? ஒருவேளை அவள் வீட்டுக்கு போயிருந்தா? சீக்கிரம் வா. மாஸ்டர் இருங்க, நானும் வரேன். போகாதீங்க, நானும் வரேன். இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நான் எங்கேயும் பார்க்கலையா? அவள் வீட்டுக்கும் திரும்பி வரலனா அவள் என்னை விட்டு ஒரடியாக போயிட்டான்னு அர்த்தம். அவள் எப்படி என்னை விட்டு போகலாம்? அவள் நோய்க்கான மருந்து இன்னும் நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்னை நம்பாமலே போயிட்டாளா? தெரிஞ்சே தான் போயிருக்கா. இதை வச்சுட்டு போயிருக்கா. இது நான் அவளுக்கு கொடுத்தது. அவளுக்கே வேணான்றப்போ எனக்கு மட்டும் இது எதுக்கு? இதில் ஒரே லெட்டர்ஸாக இருக்குது. என்ன லெட்டர்ஸ் இது? இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லை. யூபிங் தான் எழுதியிருக்கா. எனக்கு ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து மறதியாகவே இருக்குது. எங்கே எல்லாத்தையும் மறந்துடுவணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் எனக்கு நினைவு இருக்கும் போதே இந்த லெட்டர்ஸ் நான் எழுதி வைக்கிறேன். இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்த உதவும் இல்லை. ஷுப்பிங், நான் யாரை மறந்தாலும் சூசியானை மறக்க மாட்டேன். நான் அவனை முத சந்திச்சது, அவன் கூட இருந்த அழகான நாட்கள், இது எதுவுமே என்னால் மறதியில் கூட மறக்க முடியாது. அவனை நான் வாழ்க்கை துணையாக அடைஞ்சதுக்கு ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். ஒருத்தன் எந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமான்னு நான் சூசியனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனை தவிர என் லைஃப்பில் வேறு யாருமே கிடையாது. என் நிலைமை நினச்சி எல்லாரும் வருத்தப்படுறாங்க. என்னால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஸோ நான் போகிறேன். மருமக கிடைச்சலா? சூசியன் எங்க? இதை படிங்கப்பா. என்னடா? முதல்ல இதை படிங்க. சூசியன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்பா. அப்பா, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு நிறைய கடமைகள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனாலும் அவள் இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது. அவள் எங்கே போனாலோ அதே இடத்துக்கு நானும் போகிறேன். அப்படி திரும்பி வரதா இருந்தால் நான் அவளோட மட்டும்தான் வருவேன். அது வரைக்கும் என்னை நீங்கள் தேடாதீங்க. நான் போயிட்டு வரேன். அவள் இருக்கிற இடம்தான் எனக்கு சொர்க்கம். சீதை இருக்கும் இடமே ராமனுக்கு அயோத்தி. அந்த சீதையை தேடி இந்த ராமன் போகிறேன். என்னப்பா இப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டான்? இப்போ என்ன பண்ணுறது? என் காசு வேறு அவன்கிட்ட மாட்டிக்கிச்சு. நான் வேறு அவன் கடையோட பார்ட்னர் வேறு. டேய், என்னடா பேசுகிற? அவங்க 2 பேருமே காணாமல் போயிட்டாங்க. தேரத்துக்கு வழி இருந்தால் சொல்வியா? காசை பற்றி பேசுகிறான். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்கள? அவன் ஃபோட்டோவையும் நம்ம வரைஞ்சி தான் கண்டுபிடிக்கணும். வரைவோம். அப்படின்னா அங்கிள், உங்களுக்கு டிராயிங்கும் நல்லா வரைய தெரியும் தானே? இப்போ நீங்கள் கம்பேக் ஆகுறீங்க. கரெக்டாக படம் வரைகிறோம், அவங்கள தேடுறோம். ஆனால் இந்த லெட்டரில் இங்கே போகிறோம் அங்கே போகிறேன்னு எந்த டீட்டெயிலுமே இல்லையே. எப்படி நம்ம இதை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க முடியும்? இதில் எதுவுமே இல்லையாப்பா. அவங்க கிடைக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள தேடிட்டே தான் இருக்க போகிறோம். இப்படியே சொல்லி 5 வருஷம் கடந்து போயிடும். நம்மளோட சூசியானும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க மாட்டார். இதுக்கப்புறம் என்ன கதைன்னு பார்க்கலாம். நேச்சர் இஸ் குட். ஏன்பா என்னை இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க? அப்பாலாம் அவனோட வயசில் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது தெரியுமா? அது மாதிரி நீயும் இருக்கணும். நீங்கள் ப்ரில்லியண்ட்டா? அம்மா சொல்லியிருக்காங்க. இப்படி என்னை இன்ஸ்டர் பண்ணாதீங்க. படிப்பு மட்டுமே லைஃப் இல்லை, நான் படிக்க மாட்டேன், போங்க. ஏ, உண்மையை சொல்லணும்னா என்னை விட மோசம்டா நீ இருக்கியே. அப்பப்போ படிக்க சொன்னால் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு இல்லாத நடிப்பெல்லாம் நடிப்பு நீ. முழுக்கிறத பாரு, அப்படியே திருட்டு பயப்பட மாதிரி. இப்போ மட்டும் நான் சொல்லி கொடுக்குறது சரியாக சொல்லுன்னா மிட் நைட்டில் திருடி போல, அப்புறம் நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். அம்மா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நைட்டில் திருடி சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ நான் உங்கள் கூட சாப்பிட மாட்டேன். நீங்கள் எனக்கு கெட்ட பழக்கம் கற்று தரீங்கோ. நாட்டிடா நீ. அப்படியே அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்க. ஹேய், பார்த்து விளையாடுங்க. சரிப்பா. ஹே,
என்னை ஓட ஓட ரொம்ப வயசாக்கிடுவாளுங்க போல இவளுங்க. நில்லுங்கடி. என்னால் முடியல. இதுக்கே அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கு. நம்ம குழந்தைங்க அப்படித்தானே இருப்பாங்க. ம். என்ன அப்படி பார்க்குற? நீ மயங்காமலா இவங்களாம் வந்தாங்க? இவனோட நாட்டித்தனம்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியாதா என்ன? சொல்றா. ஏமாத்தாத படி. நேச்சர் இஸ் குட். விட்டுருங்கப்பா. இவன் அப்படியே என்ன மாதிரி நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கான். தப்பாமல் பிறந்திருக்கான். சரி சரி. டேய் சொல்கிறா. ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வைங்க. இது சென்டரில் வைங்க. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கும். புரிஞ்சுதா? எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியது இருக்குது. மேடம் டீ. ஆ ஆ இருங்க கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் கடையை பார்த்துக்கோங்க. டே அண்ணா வந்து கவுண்டர் நில்லு. வாங்க சொல்லுங்கள். சார் 2 டீ, பட்டர் பிஸ்கெட் ஒரு 2 பிளேட்டு. அதான் 80 வான் கொடுங்க. என்ன நீங்கள் கணக்கு ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி அவ்வளோ காசு வந்துச்சு? ஓ அப்படிங்களா? இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டது 16 வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அங்கே குடித்த டீ டம்ளர் சர்வன் மேலே பட்டு கீழே விழுந்து உடஞ்சதில்ல, அதோட ப்ரைஸு 20. அப்போது 80. கரெக்டு தானே? ஆமாம் ஆமாம். நீங்கள் பார்க்கலான்னு நினச்சேன். எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க போல். நீங்கள் ஷார்ப் ஐ. இந்தாங்க. ரொம்ப நன்றி. இல்லைன்னா பழைக்க முடியுமா? டேய், அவன் டீக்க போடச்சதை வேற நீ பார்த்தியா? ஏன் அதுக்கு காசு வாங்கின? பின்ன நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய கடையை ஒப்படைச்சிருக்காங்க. நான் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா கடையை எப்படி டெவலப் பண்ண முடியும்? இவனும் சேஞ்ச் ஆகிட்டான்ப்பா. ஏய் நில்லுடி. இப்படி ஓட வைக்காதீங்க. நில்லு. முடியாது முடியாது. என் பின்னாடி நீங்கள் ஓடி வாங்க வாங்க. ஏய் நில்லுடி. இப்படி நான் வரைஞ்ச பழைய நினைவுகளை அழிக்கிறது மூலமாக என்னோடய மைண்ட் இன்னும் கொஞ்சமே எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும். அதனால தான் என் ஒய்ஃபோட ட்ராயிங்கெல்லாம் நான் எரிச்சிட்ருக்கேன். நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த படத்தையுமா இறக்கி போகிறீங்க? ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அழகுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுக்கும். ஸோ இனிமேல் இது எனக்கு தேவையில்லை. எனக்கு பேர குழந்தைங்களே போதும். நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க போல், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி என் பொண்டாட்டி ஃபோட்டோவை இறக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. தயவு செஞ்சு அவன் முகரக்கட்டையை கொஞ்சம் வரைஞ்சி கொடுக்குறீங்களா? நீங்கள் தான் நல்லா வரைகிறீங்களே. அதுக்கு முதல்ல நீங்கள் அவங்களுக்கு லெட்ரு எழுதணும். முதல்ல எழுதுங்க. அப்புறம் பார்க்கலாம். அவளுக்கு லெட்ரா? யோ நிலியா, ஒரே ஒரு ஃபோட்டோ தானே கேட்டேன். பிகு பண்ணிட்டு போகிற, வரைஞ்சி கொடுத்துட்டு போயா? யோ முடியாது முடியாது. நம்ம பேர குழந்தைங்கள கொஞ்சம் வேண்டிய நேரம் ஆகுது. என்னம்மா சொல்கிற? தாத்தா நீங்கள் எங்கே போயிட்டீங்க? நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன். நம்ம வெள்ளாலாமா? வெள்ளாலாமே. யார் அது? சூசியானும் நம்மளோட ஹீரோயினையும் 2 பசங்களோட 5 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அவங்கள பார்த்த குடும்பத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நாம் இங்கே பார்க்கலாம். யூபிங் நண்பா? மாஸ்டரா? மாஸ்டர் யூபிங், உனக்கு ஒன்றுமே ஆகலையா? நான் காண்றது கனவா இல்லை நினைவா? மாஸ்டர் நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா? ஏய் அங்கே பாரு. என்ன பார்த்துட்ருக்க? சூசியன், எஸ் சிஸ்டர். நீங்கள் இப்படி திரும்பி வருவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கேன். ஆஹா, ரொம்ப அழகாக இருக்குன்னா ஒன்று விடப்பா. ஷோ என் தங்கச்சி தங்கச்சி பசங்க பாத்தியா சந்தோஷமாக வந்திருக்காங்க. வாங்க வாங்க. உங்களை விட்டு 5 வருஷம் நாங்கள் பிரிஞ்சு இருந்துட்டோம். இனிமேலும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க எங்களுக்கு மனசு இல்லை. எங்களுக்கும் மனசு இல்லை. அதனால தான் உங்ககிட்டயே திரும்ப வந்துட்டோம். உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் தான். அதோட இந்த ட்ராமாவே முடியுது. நெக்ஸ்ட் ட்ராமாவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்பவே நன்றி. கீப் ஸ்மைல்.